1915ஆம் ஆண்டு அத்திவரதர் வைத்து அப்போவே சேவை செஞ்சுருக்காங்க. அதாவது தரிசனத்துக்கான ஏற்பாடுகளை அப்போவே செஞ்சுருக்காங்க. 98 வருடங்களுக்கு பிறகு, அதாவது பல்வேறு காரணங்களால் அது வைபவம் நடத்தலை. ஆனால் 2019 காஞ்சிபுரத்தில் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி பலருக்கு கேள்வி. ஆனால் 2013ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் அத்திமரத்தில் செய்யப்பட்ட வரதராஜ பெருமாள் சிலையை எடுத்து அங்கேயும் வைபவம் நடந்தது. காஞ்சிபுரத்தில் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர் பிரசன்னமாவார். கும்பகோணத்தில் 12 ஆண்டுக்கு ஒரு முறை அத்திவரதர் பிரசன்னமாவார். சரி, அத்தி சிலை, இந்த சிலை இங்கே மட்டும்தான் இருக்கா, வேற எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, முதல்ல அத்தி மரம் இது எதுக்கு உள்ளது, ஏன் அத்தி மரத்தில் செய்கிறாங்க? பொதுவாக மூலஸ்தானத்தில் விக்கிரகங்கள் எதில் பண்ணுவாங்க? கருங்கல்ல சுவாமியினுடைய திருமேனியை மூலவராக செய்வாங்க. அடுத்து உற்சவர் சிலைகள் பஞ்சலோகத்தில் செஞ்சு தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்வாங்க. அப்போது இது மட்டும்தானா அப்படின்னா, சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிரம்பியது அத்தி மரம்.